जय जगन्माता बगलामुखी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ஓம் ஸ்வாஹா. இப்போ இங்கே போர்டிலே தெரியப்பட்டது சரஸ்வதி பூயம் நட்சத்திரம் கடகராசி 35 வயசு ஒரு ஸ்திரீ ஜாதகம். இந்த ஸ்திரீ ஜாதகத்தின் பலத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க இங்கே வந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒரு 10 வருஷம் முன்னாடி இவங்க இங்கே வந்தாங்க. வரும்பொழுது அவருக்கு ஒரு அஷ்டமங்கல பிரச்சனம் இருந்தது. அந்த அஷ்டமங்கல பிரச்சனம் வைக்கும் பொழுது எப்போவுமே அப்படி தான். இங்கே சூரியமங்கலத்தில் அஷ்டமங்கல பிரச்சனை அப்படின்னா குடும்ப பிரச்சனை. குடும்பத்தில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த குடும்பம் 4 வழிக்கு பிரிஞ்சு போயிருக்கும். பிரிஞ்சு போனவங்க எல்லாம் பெரிய பெரிய கஷ்ட நஷ்டங்களில் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, குலதெய்வம் திருப்தியாக இருக்கிறதா, எங்கே இருக்கிறது, குலதெய்வம் யார், இதெல்லாம் தெரியறதுக்கு அஷ்டமங்கல பிரச்சனம் ப்ளஸ் தேவ பிரச்சனம் இப்படி வைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் என்றால், பிரச்சனம் வைக்கும் பொழுது அதில் க்ராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்காக ஜோதிஷம் தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்கள் அடிச்சுட்டு வாங்க உங்கள் கூட. அது ஜோதிஷம் மட்டும் தெரிஞ்சால் போகாது, பிரச்சனம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆளை நீங்கள் அழைச்சிட்டு வர வேண்டும். இல்லாமல் நான் பிரச்சனம் வச்சு நானே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆளை அழைச்சிட்டு வாங்க அப்படி சொல்லும். பல பேர் அப்படி அழைச்சிட்டு வருவாங்க. சில பேர் பரவாயில்ல சுவாமி நீங்களே சொன்னால் போது எங்களுக்கு நம்பிக்கை தான் அப்படியும் வருவாங்க. இவாளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வைக்கிறதுக்காக சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு குடும்ப ஆச்சாரியன் ஜோதிஷி இருக்கார். மகா பண்டிதன் தான் அவர். முன்னாடி அவரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவரையும் அழைச்சிட்டு வந்தார். ஜாதகம் எல்லாம் பார்த்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி கேட்டார். கல்யாணம் எப்போ நடக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜாதக பிரகாரம் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால் ரொம்ப போனால் 2 வருஷம், அதுக்கு மேல் இருக்காது, அது பிரிஞ்சு போய்விடும். அதுக்கப்புறம் வேற கல்யாணம் நடக்குமா அந்த ஆச்சாரியன் கேட்டார். அதுக்கப்புறம் நடக்காது. ஏன்னா ஜாதகத்தில் புனர்விவாக யோகம் அப்படி கிடையாது. கல்யாணமாகணும், ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகணும் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், அது ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஜாதகத்தில் லக்னத்தோட 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், அது சுத்தமாகத்தானே இருக்குது, அந்த பாப கிரகங்கள் எதுவுமே இல்லையே. அதே மாதிரி 8ஆம் இடம் அங்கே குரு இருக்கிறது, அதுவும் சுபம் தானே. அப்போ இது ஒரு சுத்த ஜாதகம் தானே. அந்த சுத்த ஜாதகத்தில் கல்யாணமாகி எப்படி ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகும் அப்படி கேட்டார். இங்கேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஜாதகத்திலே இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது. அதாவது எல்லா கிரகங்களுக்கும் 7இல் பார்வை இருக்குது. அதாவது எல்லா கிரகங்களும் தான் இருக்கப்பட்ட ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கும். எக்ஸ்ட்ரா சில கிரகங்களுக்கு, அதாவது குரு, ராகு, சனி, செவ்வாய், இந்த 4 கிரகங்களுக்கு 7 அல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்வை இருக்குது. பார்வை என்றால் அந்த தரிசனம். அதுபடி சனிக்கு 7 அல்லாமல் 3லேயும் 10லேயும் பார்வை இருக்குது. அப்போ சனி இங்கிருந்து 1, 2, 3 இந்த இடத்துல பார்வை இருக்குது. அது லக்னத்தோட கரெக்டு 7ஆம் இடம் ஆகிறது. 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம். அப்போ அவர் சொன்னது நானும் ஓகே சொல்லியாச்சு, கரெக்ட், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். இது 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. ஏன்னா சனி இங்கே பார்வை இருந்தால் கூட சொந்த வீட்டில் பார்வை இருக்கிறதுனால அது தோஷ பலன் அல்லை. அப்போ இது சுத்தம்தான். 8ஆம் இடம் அதுவும் சனியோட வீடு தான். அங்கே கும்பம் குரு இருக்கிறது, அதே ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன தான் ப்ராப்ளம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறது, ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் சேரும்போது ஒரு குடும்பம் உண்டாகிறது இல்லையா, ஒரு புது குடும்பம் அன்னையிலிருந்து ஆரம்பம். ஜோதிஷ சாஸ்திரப்படி குடும்பம் என்று சொல்லப்பட்டது 2ஆம் இடம். அப்போது இது லக்னம் 1ஆம் இடம், அதோட 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் அவர் கேட்டார், 2ஆம் இடம் சுத்தமான தானே இருக்கிறது, அங்கே பாவ கிரகங்கள் ஒன்றும் இல்லையே. ஆனால்
இந்த 2ஆம் இடம் இது வந்து சிம்மம் ராசி. சிம்மத்துக்கு அதிபன் சூரியன் அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அதாவது 2ஆம் இடத்தில் 1 2 3 4 5 ராகு பார்வை இருக்கிறது. ப்ளஸ் சனி 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் இடத்தில், அதாவது சனி தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 10ல் பார்வை இருக்குன்னு சொன்னேன் இல்லையோ. அப்போ சனி இங்கே இருந்து, அதாவது விருச்சிக ராசியில இருந்து 10ஆம் இடமாக இருக்கப்பட்ட சிம்ம ராசியில் சனி பார்வை இருக்கிறது. ப்ளஸ் ராகுவுக்கு 5ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. மேஷத்தில் இருந்து ராகு 1 2 3 4 5ஆம் இடம், சிம்மத்தில் ராகுவும் பார்வை இருக்கிறது. சனி சூரியன் ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள பிளானட். செப்பரேட்டிவ் டெண்டன்சின்றா பிரிக்கிற சுபாவம். டெண்டன்சி மீன்ஸ் சுபாவம், பிரிக்கிற சுபாவம். அப்போ இது வந்து 2ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2ஆம் இடம் தனம் குடும்பம் வித்யா. அப்போ இந்த ஜாதகப்படி 2ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் கொடிய பாப கிரகங்கள் தான். அது பார்வை இருக்கிறதுனால என்னாச்சு, இவருக்கு வந்து படிப்பு இருந்தும் அது யூஸ் ஆகவில்லை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆல்வேஸ் இருக்கு. கல்யாணமாகி பிரிஞ்சும் போய்விட்டது. அப்போ அந்த பிளானட்ஸ் அதோட பலன், அந்த ராகுவும் சனி அதோட பலனை அங்கே காட்டியாச்சு. அப்புறம் கல்யாணமாகி பிரிஞ்சு இப்போ 9 வருஷ காலமாச்சு. இதில் 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு வரன் பார்த்து, ஒரு வரன் வந்தெல்லாம் பார்வை. அப்போ ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கு, ஒரு கல்யாணமாகி பிரிஞ்சு தான் போகும், அப்புறம் நடக்காது என்று. 2ஆவது வந்தாங்க, நிச்சயம் வரைக்கும் ஆயிட்டு அவங்க வேண்டாம் அப்படி சொல்லி போயாச்சு. அப்போ பாருங்கோ, அந்த ஆச்சாரியன் சொன்னது இது சுத்த ஜாதகம், சுத்த ஜாதகமே தான். 7ஆம் இடம் சுத்தம், பார்வையிலே 2ஆம் இடமும் சுத்தம் தாங்க, பாப கிரகங்கள் கிடையாது. ஆனால் ஒரு கிரகம் இருக்கப்பட்ட ராசியை விட பார்க்கப்பட்ட ராசிக்கு தான் பவர் ஜாஸ்தி. நம்மளும் அப்படி தானே, நீங்கள் நிற்கிற இடத்துல இல்லையே, பார்வை தூரத்தானே போகிறது. அப்போது ஒரு ஆளாயிருந்தாலும் ஒரு கிரகமாயிருந்தாலும் நிற்கப்பட்ட ராசியை விட பார்க்கப்பட்ட இடத்துக்கு தான் அந்த பவர்ஃபுல்லாக பாதிக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு கல்யாணமாய் ப்ராப்ளமாய் பிரிஞ்சு போகணும், அது நடந்து விட்டது, பிரிஞ்சு போய்விட்டது. அதுக்கப்புறம் இப்போ 9 வருஷ காலம் ஆச்சு, தேடிக்கிட்டே இருக்காங்க, அலையன்ஸு தேடிக்கிட்டே இருக்காங்க. வயசு 35 ஆச்சு. ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் 35 வயசுன்னா ஏஜ் ஓவர் தான். கல்யாணம் நடக்காது என்று தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஆனால் அவங்க மறுபடியும் பண்ணிட்டு இருக்கு. அப்போ கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது மட்டும் அல்ல காரணம். கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் அல்ல காரணம். இங்கே 1 2 3 4 5ஆம் இடத்துல சனி வேற இருக்கு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 1000 ராஜயோகங்கள் இருந்தாலும், எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும், பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ மாந்தியோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால், அந்த யோகங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் முன்னே சொல்லியிருக்கேன், அதாவது கத்திரி டைம், அக்னி நட்சத்திரம், கத்திரி டைம், அக்னி நட்சத்திரம் அப்படித்தானே சொல்லுவீங்க. அந்த காலத்தில் சூரியன் அதிபயங்கரமாக ஆகாசத்தில் ஜொலிச்சு கொண்டே இருக்கும். அப்போ அந்த சூடு, அந்த வெயில் பூமியில் நமக்கு கிடைக்கணும், அப்படித்தானே. ஆனால் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் ஒரு மழை மேகம் வந்து சூரியனை மறைச்சால் என்ன ஆகும்? அந்த சூடும் வெயிலும் நமக்கு கிடைக்காது. ஆனால் வெளிச்சம் இருக்கும், டார்ச் இல்லாமலே நமக்கு நடந்து போகலாம். ஆனால் சூரியனோட அந்த சரியாக இருக்கப்பட்ட சூடும் வெளிச்சமும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு காரணம் சூரியனை மேகம் மறைச்சிருக்கிறது. அதுபோல ஜாதகத்தில் இருக்கப்பட்ட ராஜ யோகங்கள் மங்கி போகும், மங்கலாக இருக்கும். கோடி கோடியாக வர வேண்டிய இடத்துல லட்சமாக வரும். சுருக்கமாக ஒரு எக்ஸாம்பிள் அது. அப்போ ராஜயோகம் உள்ள ஜாதகத்தையே பூர்வ ஜென்ம பாபதோஷத்தினால் தடுக்க முடியும். இது ராஜயோகம் உள்ள ஜாதகம் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் பூர்வ ஜென்ம பாபதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இது அந்த ஆச்சாரியன் கவனிக்கவில்லை. இனி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரன்
செக்ஸுவல் லைஃபுக்கு அதிபன் சுக்கிரன் தான். செக்ஸுவல் லைஃப் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதுக்கு தானே. செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாக வேண்டும், செக்ஸுவல் சம்திருப்தி உண்டாக வேண்டும், செக்ஸ் நடக்க வேண்டும், அதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறது. அப்போது சுக்கிரன் எங்கே இருக்கு, சுக்கிரனோட பவர் எப்படி, அது முக்கியமாக புருஷ ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த செக்ஸுவல் லைஃப்பில் அவன் ஃபெயிலியராய் போய்விடும். சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கு. சுக்கிரன் நீச்சத்தில் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் தாம்பத்திய சுகம் கிடைக்காது. தாம்பத்திய சுகம் கிடைக்காது என்று சொன்னால் செக்ஸுவல் லைஃப் இல்லை என்று தானே அர்த்தம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபர்ஸ்டில் 2ஆம் இடத்துல பாபகிரகம் பார்க்கறது அந்த ஆச்சாரியன் கவனிக்கவில்லை. அப்புறம் பூர்வ ஜென்ம பாபதோஷம் கவனிக்கவில்லை. அப்புறம் சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறது கவனிக்கவில்லை. இதுக்கெல்லாம் மேலே பதிகாரகனாக இருக்கப்பட்ட ஜூபிட்டர் 8ஆம் இடத்துல இருக்கு, நஷ்டஸ்தானத்தில் இருக்கு. ஸ்ரீ ஜாதகத்தில் ஜூபிட்டர் அப்படின்னு சொன்னால், அதாவது குரு அப்படின்னு சொன்னால் அவரோட புருஷன். அது 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தால் புருஷன் ரோகியாக இருக்கும், விரக்தி உள்ளவனாக இருக்கும். அவனுக்கு இந்த தாம்பத்தியத்தில் ஒன்று அப்படி சொல்லிட்டு இருக்கும், அவனுக்கு விரக்தி உண்டாகும். ஒய்ஃபு எவ்வளவோ அழகாக இருக்கும், ஆனால் இவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. விரக்தி உள்ளவனாக இருக்கும், நாடி தளர்ச்சி உள்ளவனாக இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் ஆல்வேஸ் உள்ளவனாக இருக்கும், மன சந்தோஷம் இல்லாதவனாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு 6ல் இருந்து அப்படி தான் இருப்பார். அவர் 8ல் இருந்தால் என்னாகும், பதி பிரிஞ்சு போகும். சிலவருக்கு பிரிஞ்சே இருக்கும், தூர காலத்தில் தூர தேசங்களில் வாழ்க்கை பூரா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு உத்தியோகம் சம்பந்தமாக 2 பேரும் 2 இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் ஒன்றாக என்னைக்கு சேர்ந்து வருதோ அந்த காலத்தில் அங்கே பதிக்கு பெரிய தோஷங்களும் உண்டாகும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு நாளில் அந்த ஜாதகத்தை காட்டி சொல்கிறேன். அப்போ அந்த 2ஆம் இடம், அப்புறம் 5ஆம் இடம், வீனஸோட நிலை, இதெல்லாம் அந்த ஆச்சாரியன் பார்க்கவில்லை. ப்ளஸ் குருவோட நிலையும் அவர் பார்க்கவில்லை. இங்கே குருவோடு சேர்ந்து மாந்தி இருக்கு. 8ல் இருக்கப்பட்ட குரு மாந்தியோடு சேர்ந்திருக்கு, அது சனியோட வீட்டில் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த பொண்ணோட, அதாவது இந்த சரஸ்வதியோட பதியாக இருக்கப்பட்டவனே ஹஸ்பண்டு, அவரில் இருந்து பிரிக்கிறதுக்கு ஆபிசார பிரயோகம் கூட உண்டாயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். செய்வனை கூட உண்டாயிருக்கிறது. அதாவது பொண்ணில் இருந்து பையனை பிரிக்கிறதுக்கு, இது பிரிஞ்சு போக வேண்டும், சீக்கிரம் பிரிஞ்சு போக வேண்டும், அதற்காக சில ஆபிசாரங்களும் செய்திருக்கு. யார் பண்ணியிருக்காங்க? ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்து பண்ணியிருக்காங்க. அது காரணம்தான் இது பிரியறதுக்கு முக்கிய காரணம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இங்கே பொண்ணு ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறது. அது கடகராசி, சந்திரனோட சொந்தம் வீடு தான். ஆனால் இந்த பொண்ணு அமாவாசைக்கு பிறந்திருக்கு. அதனால் சந்திரனுக்கு பலம் இல்லை, பவர் இல்லை. சந்திரன் மனகாரகன். மனகாரகன் என்றால் மனசுக்கு அதிபன். சந்திரன் ஜாதகத்தில் சூரியன் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால், சந்திரன் நீச்சத்தில் இருந்தால், இல்லை அமாவாசையில் பிறந்திருந்தால், அந்த ஆள் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் டிப்ரெஷன் உள்ள ஆளாக இருக்கும், மனோவியாதி உள்ள ஆளாக இருக்கும். அப்போ இந்த பொண்ணோட மனோவியாதி ஆயிருக்கலாம். சீக்கிரமாக பிரிஞ்சு போகணுன்னு இவங்க இந்த ஆபிசாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். உண்மையாக இருக்கணும்னு கிடையாது, ஆனால் ஆபிசாரம் இருக்குங்கிறது 100% உறுதி. அப்போ பாருங்க, ஒரு சரியா அப்போ அந்த காலத்தில் கண்டிப்பாகவே சரியாகவே உள்ள பரிகாரம் பண்ணி இருந்திருந்தால் இந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை பிரிஞ்சு போகாமல் இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டில் பூர்வ ஜென்ம பாபதோஷம் இதை மாற்றி இருக்க வேண்டும். இது இந்த ஜாதகத்தில் மட்டுமல்ல, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஜாதகத்தில் கூட 5ஆம் இடத்துல சூரியனோ சனியோ ராகுவோ இருக்கும். இப்போ அவங்க வரும்போது அந்த ஜாதகம் வாங்கி பார்க்கும்போது அப்படியே இருக்குது. அப்போ பாரம்பரியமாக அந்த முன்ஜென்ம பாபதோஷம் கண்டினியூஸாக வருது. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருக்குது, அவனுக்கும் மாங்கல்யத்தில் இதே யோகம்தான் இருக்கிறது.
அப்போ இதுக்கு என்ன காரணம் என்றால், முன்ஜென்ம பாபதோஷம் கண்டினியூஸாக வருது, அதை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு பரிகாரம்தான் ஹிந்து வேத சாஸ்திர பிரகாரம் இருக்கு. அதுக்கு பேர் சகஸ்ர விராஜித யாகம். சகஸ்ர விராஜித யாகம் செய்தால் முன்ஜென்ம பாபதோஷம் மாறி போய்விடும். அது மட்டும் போராது, இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கப்பட்ட முன்ஜென்ம பாபதோஷத்தை மாற்ற வேண்டும். அதுதான் சகஸ்ர விராஜித யோகம். ப்ளஸ் மாங்கல்ய தோஷ பரிகாரம். அதுக்கு என்ன பண்ண வேண்டுமானால் ஸ்வயம்வர ஹோமம், ஸ்வயம்வர யந்திரம். இது ஸ்திரீ ஜாதகமாக இருக்கிறதுனால பதிதோஷ பரிகாரம். ஸ்வயம்வர ஹோமம், ஸ்வயம்வர யந்திரம், பதிதோஷ பரிகாரம். இது புருஷ ஜாதகமாக இருந்தால் ஸ்வயம்வர, அதாவது ஆணோட ஜாதகமாக இருந்தால் ஸ்வயம்பர ஹோமம், ஸ்வயம்பர யந்திரம், கலத்திர தோஷ பரிகாரம் அப்படி செய்ய வேண்டும். இதுக்கும் மேலே இதெல்லாம் பண்ணினா கூட பதிகாரகனாக இருக்கப்பட்ட ஜூபிட்டர் 8ஆம் இடத்துல நஷ்டஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவனை வசியம் செய்து வைக்க வேண்டும். அதில் தப்பில்லை. வசியம் என்று சொன்னால் அது கொஞ்சம் நீச்ச மந்திரம் என்றே சொல்லலாம். அந்த வசிய மந்திர பிரயோகத்தினால்தான் குந்தி தேவி 5 பேரை ஹஸ்பண்டாகி சுவீகரித்து 5 மக்களை பிரசவித்தது. அது நீச்ச மந்திரங்களிலே தர ஆபிச்சார மந்திரங்களில் படுறது தான். ஆனால் இங்கே அது பண்ணலாம். ஏனென்றால் இவள் வசியம் பண்ணப்பட்டது தன்னுடைய ஹஸ்பண்டையே தான், வேற ஒரு புருஷனே அல்லை. அதனாலே அது பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆயிருக்கும்? சந்தோஷகரமான குடும்ப வாழ்க்கை உண்டாயிருக்கும். அது பண்ணாமல் இந்த மாதிரி உள்ள பிளானிட்டரி பொசிஷன் சரியாகவே கால்குலேஷன் பண்ணாமல் பொருத்தமில்லாத ஒரு ஜாதகம் சேர்த்து வச்சார். அவரோட ஆச்சாரியனோட அட்வைஸ் கேட்டு சுருக்கமாக அது பிரிஞ்சு போய்விட்டது. அப்போது வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். 1000 ஜென்மத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷ ஜென்மம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மனுஷ ஜென்மத்திலேயே பூமியிலே உள்ள சுகம் என்று சொல்லப்பட்டது நம்ம எது தெரியுமோ உங்களுக்கு? நாம் நினைக்கப்பட்ட நேரத்தில் நம்ம விரும்பும் ஆகாரம் பட்சணம் கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படுத்து தூங்கிறது. பெரிய சூடு இருக்கக்கூடாது, பெரிய தணுப்பு இருக்கக்கூடாது, நிம்மதியாக படுத்து தூங்கிறது. அதுக்கப்புறம் யௌவனத்திலே கிடைக்கப்பட்ட செக்ஸ், மனசில் இஷ்டப்பட்ட இணையோடு சேர்ந்து, ஆக்ரகிக்கப்பட்ட இணையோடு சேர்ந்து செக்ஸுவல் உடம்பு உறவு, தாம்பத்திய உறவு, செக்ஸுவல் ரிலேஷன் உண்டாகப்பட்டு, இது 3 தான் பூமியிலே உள்ள சொர்க்கம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போது என்ன எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இது கிடைக்கவில்லை என்றால் நரகத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நல்லா யோசனை பண்ணுங்க. நான் சொன்னது உங்கள் ஜாதகம் எடுத்து கொஞ்சம் பாருங்களேன். இப்படி இருந்தால் இப்போ நான் சொன்னபடித்தான் இருக்கும். இன்னும் வேறே சிலவர் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்கும், ஃபேமிலி எல்லாம் இருக்கும், ஆனால் எந்த விதமான சந்தோஷமும், முக்கியமாக இந்த தாம்பத்திய சுகம் கிடைக்காமலே வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வை இருக்குது. முன்னாடி சொன்னபடி எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி சொல்லலை. 90%, 99% பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரங்கள் செய்து அது தோஷத்தை மாற்ற முடியும். ஆனால் கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் செய்து சந்தோஷமாக வாழுங்கள். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.